கிருஷ்ணகிரி அருகே லோடு ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சாலையோரம் நின்றிருந்த பெண் உட்பட 2 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம். அருண்குமார், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கிருஷ்ணகிரி அருகே ஜல்லிக்கற்கள் மற்றும் எம்சண்ட் கலவை ஏற்றி சென்ற டிப்பர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சாலையோரம் நின்றிருந்த பெண் உட்பட 2 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜல்லிக்கற்கள் மற்றும் எம்சண்ட் கலவையை ஏற்றிக்கொண்டு சோக்காடி என்னும் கிராமத்தின் வழியாக ஜம்புத்தூர் என்ற கிராமத்திற்கு டிப்பர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இதில் சோக்காடி கிராம நிர்வாக அலுவலகம் எதிரே ஜம்புத்து கிராமத்திற்கு செல்லும் சாலையில் திரும்பும் பொழுது அங்குள்ள கழிவுநீர் கால்வாயில் மீது போடப்பட்டிருந்த சிமெண்ட் மூடி லாரியின் பாரம் தாங்காமல் உடைந்துள்ளது. இதனால் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த சோக்காடி கிராமத்தை சேர்ந்த யுவராஜ் என்பவரின் மனைவி பொன்னம்மாள் மற்றும் குள்ளன்கொட்டாய் என்கின்ற பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் ஆகியோர் ஜல்லி மற்றும் எம்சண்ட் கலவைக்குள் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் சோக்காடி பகுதியில் சேர்ந்த 65 வயது முதியவரான பொன்னுகான் என்பவர் படுகாயம் அடைந்து அவரை அங்கிருந்து மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த கிருஷ்ணகிரி டேம் போலீசார் இறந்த 2 உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.